உங்கள் ரைடை ஸ்மூத்தாக சைலண்ட்டாக மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? அப்போனா கேட்ஸ் மோட்டோ X9 பெல்ட் ட்ரைவ் தான் அதுக்கான பெர்ஃபெக்ட் அப்கிரேட். பட் மற்ற பெல்ட் ட்ரைவ்ஸ் அண்ட் செயின் ஸ்ப்ராக்கெட்ஸை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஏன் கேட்ஸ் மோட்டோ X9 பெல்ட் ட்ரைவை ப்ரிஃபர் பண்ணணும்? அதுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. வெல்கம் டு ரெவ் நைட்ரோ. ஃபர்ஸ்ட் இதோட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கலாம். இந்த X9 பெல்ட் கேட்ஸோட லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸை 3 லேயராக கோர்த்துருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த கார்பன் டென்சைல் கார்டு. இது இந்த பெல்ட்டோட பேக் போனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், ஸ்ட்ரெச் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரிப்பீட்டடாக ஃப்ளெக்ஸ் ஆகிறதையும் இது வித்ஸ்டாண்ட் பண்ணுது. இன்னொரு விஷயமா இதுக்கு இன்க்ரெடிபிளான வேர் அண்ட் டேர் ஸ்ட்ரென்த் இருக்குது. அண்ட் ட்ரெடிஷ்னலான ஸ்டீல் இல்லை கெவ்லார் கார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது பயங்கர லைட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் பாலியூரித்தன். இந்த PU ஃபுல்லாகவே அந்த கார்பன் கார்ட்ஸை சுற்றி இருக்குது. பெல்ட்டுக்கு அந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்தையும் டியூரபிலிட்டியும் கொடுக்கறது இதுதான். ஃபைனலாக அந்த நைலான் வேர் லேயர். இது மெக்கானிக்கல் நாய்ஸை டேம்ப்னன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி லீடிங் ஆப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ், தேய்மானத்தையும் தடுக்குது. மற்ற லெகசி பெல்ட் ட்ரைவ்ஸை கம்பேர் பண்ணும்போது சேம் லோடுக்கு X9 10% நேரோவாக இருக்குது. 85% மோர் பெல்ட் லைஃப் தருது. செயின் ட்ரைவ்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது 520 பேசுகிறதா இருந்தாலும் சரி, 530 பேசுகிறதா இருந்தாலும் சரி, X9ஓட 11mm பிச் இது ஒரு ஃபார் மோர் காம்பேக்ட் சிஸ்டமாக மாற்றுது. இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக அந்த சிஸ்டம் ட்ரெடிஷ்னல் செயின்ஸை கம்பேர் பண்ணும்போது அப் டு 4 times லாங்கர் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ செயினோட ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸை லாங் டேர்மாக கால்குலேட் பண்ணிங்கன்னா ஓவரால் ரன்னிங் காஸ்ட் இது கம்மியாக இருக்கும். ஆன் த ரோட் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ், மினிமம் நாய்ஸ், வைப்ரேஷன்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்குது. ஒரு வாட்டி கியர் கட் பண்ணும்போது, இன்ஜின் பிரேக்கிங் பண்ணும்போதும் ஏற்படுற அந்த டிரான்ஸ்மிஷன் சாக்ஸை இந்த பெல்ட் அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால ரைட் ஒரு செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் நீங்கள் கிளச் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கிராஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த பெல்ட்டோட அந்த ஃப்ளெக்சிபிள் நேச்சர்னால என்கேஜ் ஆகிறதும் ரொம்ப சாதுவாக சஸ்பென்ஷனுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்குது. ஓவரால் இந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் ட்ரைவ் மாற்றுது. குறிப்பிட்ட சொல்லணும்னா ஹார்லே அண்ட் அதர் லீடிங் மேனுஃபேக்சரர்ஸ் ஏன் கேட்ஸோட பெல்ட் ட்ரைவை எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறாங்கன்றது இப்போ தான் புரியுது. மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒர்க் ஷாப்பில் கொடுத்து பண்ணலாம். இல்லை கேட்ஸோட பெல்ட் ட்ரைவ் ஆப் இருக்குது. இது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. உங்களுக்கு DIY மெயின்டெனன்ஸ் ஒரு ப்ரீஸ். மெயின்டெனன்ஸ் ரொம்ப சிம்பிள். ஆயில், வாட்டர், டஸ்ட் இது எல்லாத்துக்குமே ஹைலி ரெசிஸ்டன்ட். அக்கேஷனலி இன்ஸ்பெக்ட் பண்ணி ரீடென்ஷன் பண்ணால் போதும். பை த வே, க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரேயோ இல்லை க்ளீனரோ தேவையே கிடையாது. வாட்டர் இருந்தாலே போதும். இது பெல்ட்னால உங்களுக்கு ரஸ்ட் தொல்லையும் இல்லை. செயின் கூட கம்பேர் பண்ணும்போது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் இந்த பெல்ட்டோட ஸ்மூத் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஜீரோ மெயின்டெனன்ஸ், சூப்பர்பான ரைட் குவாலிட்டி இது எல்லாமே இதை ஒர்த்தாக மாற்றுது. உங்களுக்கு ஸ்மூத், குவைட், கம்ஃபர்டபுள் அண்ட் லோ மெயின்டெனன்ஸில் ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கேட்ஸோட மோட்டோ X9 பெல்ட் ட்ரைவுக்கு மாறிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் அக்சசரிஸை ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெவ் நைட்ரோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.